வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை பொற்பாத கமலங்களை வணங்கி நம்மோடு என்றென்றும் சூக்குமமாக நிறைந்திருந்து வழி நடத்த வேண்டி ஆழ்த்த தவ உணர்வில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க. உலக சமுதாய சேவா சங்கம் கை நார்வே இணைய வழியே நடத்தி வரும் கூட்டுத்தவத்தில் தொடர்ந்து ஞான களஞ்சிய பாடல்களின் விளக்கங்கள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு, ஒரு முக்கியமான பாடல்னே சொல்லலாம். பண ஆசையே ஒழிக்க தகுந்தது. 1955 சாமிஜி இந்த பாடலை எழுதியிருக்காங்க. பண ஆசையே ஒழிக்க தகுந்தது. நம்ம ஒழிக்கணும்னா பண ஆசை இருக்கணும். கவலை ஒழித்தல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு வித்தியாசமான தலைப்பு, பண ஆசையை ஒழிக்கணும் அப்படின்ட்டு. சரி, இப்ப ஆசைனா என்ன? நம்ம பண ஆசைக்கு அடுத்தது வரலாம். ஆசைனா என்ன? சாமிஜி ஒரு சாமியம் கொடுக்குறாங்க. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை அடைய வேண்டும் என எண்ணுவது ஆசை எனப்படுகிறது. இது சாமிஜியோட வரிகள். அதுல ஒரு குறிப்பிட்ட அந்த பாயிண்ட் பண்றாங்க பாருங்க. வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை பொருட்களை, எனக்கு எது அத்தியாவசியமா தேவையோ அதை அடைய வேண்டும் என்று எண்ணுவது ஆசை. அந்த அத்தியாவசியத்தை தாண்டி இன்னும் 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 அதிகமா இருக்கிறது பேராசை, இல்லையா? ஆசை ஏன் வருது? ஆசை எழுவதற்கான காரணம் தான் என்ன? மனிதன் பிறந்தாச்சு, உடலும் உயிரும், உடலுக்குள் உயிர் சிக்கி, இந்த உடலுக்குள் உயிர் இருக்கு, அது இயக்கம் பெறுது, உயிர் வாழ்கிறான். உயிர் வாழ்வதனால என்னென்ன இருக்கு? இயற்கை தேவைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பசி, தாகம், உடல் வெப்ப தட்ப ஏற்றத்தாழ்வு, உடற்கழிவு பொருட்களின் உந்து வேகம் போன்ற இயற்கை துன்பங்கள் ஏற்படுகின்றன. கழிவுகள் எல்லாம். அப்ப உயிர் வாழணுங்கிற காரணம் தான் அதுக்கு தேவை நமக்கு ஏற்படுது. அந்த தேவையும் தேவையால் ஆசை ஏற்படுகிறது. உயிர் வாழ்தல்ங்கிறதே ஆசைக்கு ஒரு மூல காரணம் ஆயிடுது. ஏன்னா பசிக்கும், நமக்கு சாப்பிட்டுதான் ஆகணும். எவ்வளவு நாள் சாப்பிடாத முடியும்? அப்ப அந்த உணவு நம்ம எடுத்துக்கிறதுக்கு அது வரும் வழியை நம்ம தேடணும். அடிப்படை தேவை. தாகம் இருக்கு, தட்பவெப்ப சூழ்நிலைக்கேற்ப நம்ம வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறோம். உடற்கழிவுகளின் உந்து வேகம், அது 14 வகை கழிவுகள் சொல்றாங்க இல்லையா? அந்த 14 உடற்கழிவினோட நம்ம போடும். அப்படி இல்லை, 14 வகை கழிவுகள். அது வெளியேறதுக்கு ஏற்படுற அந்த சென்சேஷன். இதனாலதான் நமக்கு அதை நம்ம அடக்கி வைக்கவும் முடியாது. இந்த தேவைகளை பூர்த்தி செய்துக்கணும். அங்கதான் நமக்கு அந்த எண்ணம் தான் ஆசை அப்படிங்கிறாங்க. அப்ப இது எதன் கீழே வரும்? இதெல்லாம் எதன் கீழே வரும் அப்படின்னு பார்க்கும்போது, மண்ணாசை, பொன்னாசை, பெண் ஆசை அப்படிங்கிறாங்க. தமிழ் பாடலை எழுதியிருக்காங்க இல்லையா? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதே மூவாசை, மதி கொண்டே பயன் கொள்வோம். இந்த ஆசைகளை நம்ம ஒழிக்க முடியுமா? மண் மீது பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம். பொருளும் வேணும், நமது இந்த பிறவியை நாம் கழித்துக் கொள்ள, நம்மளுடைய பதிவுகளை போக்கிக் கொள்ள தக்க பருவ வயதுல வாழ்க்கை துணை வேணும். இந்த உலகத்துல இந்த மண் மீது நாம் வாழ்ந்து ஆகணும். அப்ப இதெல்லாம் அடிப்படை தேவை தானே. இது நியாயமான யதார்த்தமான ஆசை தானே. இதை ஏன் மாற்ற நினைக்கிறோம்? என்ன சொல்றாங்க? ஆசையே துன்பத்திற்கு காரணம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆசைப்படணுங்கிறாங்க சாமிஜி. இந்த ஆசைதான் நியாயமான ஆசைதான். அப்ப அது அந்த இடத்துல நம்ம எதை ஒழிக்க போறோம், எது வேண்டான்னு இருக்க போறோம்?
அப்படின்னு பாக்குறோம். சோ மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், மறிக்கிறான். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். இந்த வாழும் காலத்துல மண்ணின் மீதே நம்ம இந்த இந்த மண்ணுல தான் நம்ம வாழ்ந்தாகணும். இப்ப எப்படி பசி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இயற்கை தேவைகள். பசி இருக்கு. பசிக்கு என்ன பண்ணணும்? மண்ணில் விளையும் பொருட்களதை ஆகாரமாக எடுத்துக்கிறோம். மண்ணிலே அந்த மண்ணிலிருந்து விளையும் பொருட்களை ஆகாரம் எடுத்துட்டு வாழ்கிறான். மண்ணிலேயே மறைந்தும் விடுகிறான். அப்படித்தானே? இறந்த பிறகு என்ன சடங்குகள் என்னென்ன பண்றாங்க இல்லையா? இந்த மண்ணோட மண்ணாக மக்கி இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு மண்ணோடையே கலந்துடுறாங்க. மண்ணிலே பிறந்து மண்ணிலேயே மறிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வாழும் காலத்திலேயே இவ்வளவு பிரிந்தார். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமா இடம் இருக்கு. சொந்தமா இடம் சொல்றது சொந்த வீடு, நிலபலன்கள் அப்படி இல்லை. நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு பேசுறேன்னா இந்த இடத்துல நான் இருக்கேன். சோ எல்லாருக்குமே இந்த பூமி தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை நம்ம மறந்து என்ன சொல்றோம்? அந்த மயக்கமாக மனதை குறுகி அந்த அறிவில் குறுகி நிற்பதுதான் அது மயக்கம்ங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தடந்தன கொண்டு அறிவில் குறுகி நிற்பது ஒரு மயக்கமே என உணர்ந்தால் மண்ணாசை என்பது இருக்காது. இது என்னோட வீடு, இது என்னோட இடம், இது என்னோடது அப்படிங்கிற தான் அப்படிங்கிற எனக்கு அப்படிங்கிற பொருள் பற்று. உலகில் உள்ள மனிதர்கள் எல்லாருமே பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலை உண்டு பெண் துணையால் வாழ்கின்றனர். அப்ப அந்த பெண்களை மதிக்கணுங்கிறதுக்கு பாடல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த மண்ணாசை பொன்னாசை வேணும். பெண்ணாசை இப்ப என்ன ஆகுது? பெண் வயிற்றுலதான் உருவாகி அந்த அன்னை வளர்ப்பில் வளர்க்கப்பட்டு அவர்களால் வளர்க்கப்பட்டு திரும்ப இன்னொரு பெண்ணையும் இந்த வாழ்க்கை துணை கொண்டே வாழ்ந்துகிறாங்க. இப்ப ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு மகளாகவும் சகோதரியாகவும் தாயாகவும் சேயாகவும் எல்லாமாக இருக்காங்க. பருவம் வந்ததும் இந்த உடலில் இருந்து இயற்கை கழிவு ஜீவ வித்து குழம்பு முதிர்ச்சி இருக்கும்போது அந்த கழிவுப் பொருட்கள் உடலில் தேக்கம் வரும்போதும் அது அந்த தேங்கி நின்னாலே துன்பம் தான். நம்ம சொல்றோம் இல்லையா? வலி, நோய், மரணம். வலி என்பது என்ன? அந்த அந்த தேக்கம் தான். உயிரோட்டத்துல தடையோ தேக்கமோ ஷார்ட் சர்க்கியூட், அதுதான் வலி. வலி நீடித்தால் நோயாகிறது, தீர்க்க முடியாத நோய் மரணம் சம்பவிக்கிறதுன்னு படிச்சிருக்கோம். அப்ப அது ஒரு விதமான துன்பத்தை தான் கொடுக்கறது. இப்ப தேங்கிவிடும் வித்து குழம்பு வெளியேறத்தான் வெளியேறியே ஆகணும். அது இயற்கை. அந்த வேகம்தான் உயிராற்றல்ல சீரான இயக்கத்துக்கு தடையாக துன்பமாக உணரப்படுகிறது. இதை சமன் செய்ய ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் தேவை. இயற்கை தேவை. இது இயற்கை தேவை. ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் எழும் ஆசைதான் பெண்ணாசை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப பெண்கள் ஆற்றும் கடமைகளை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொண்டால் பெண்ணாசை ஒழிந்து விடுங்கிறாங்க. பெண்ணை ஒரு போகப் பொருளா பார்க்காம இயற்கையாக அந்த பெண்ணின் தியாகத்தையும் அந்த பெண் நமக்கு வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு உயர்வை கொடுக்குறாங்கிற அந்த உன்னதத்தையும் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஆணும் அந்த பெண்ணை மதித்து வாழ்வாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த போக பொருள்ங்கிறது இல்லாம இயற்கை தேவை. அந்த பெண்ணுக்கு மனதை பெண்ணின் உணர்வுகளை உணர்ந்து மதிப்பளித்து வாழும் பொழுது பெண்ணாசை வராது. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? ஆணாசை சொல்லவே இல்லை பாருங்க எங்கேயுமே. ஆணாசை சொல்ல. மூவகை ஆசை என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அப்ப அப்ப பெண்களை மதிக்கணும். பெண்கள் ஆற்றும் கடமைகளை ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது பெண்ணாசை மறைந்து விடும் அப்படிங்கிறாங்க. சமூகம் ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகிறது. நம்ம தனியா வாங்க வரோம். நம்மளுடைய எல்லா தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சமுதாயத்தை சார்ந்தேதான் இருக்க வேண்டியிருக்கு. சமுதாயம் ஒரு மனிதனை உருவாக்குகிறது, பண்படுத்துகிறது, காப்பாற்றுகிறது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் அறிவாலும் உடலாலும் சமூகத்திற்கு நன்மையான முறையில் தொண்டு புரிய வேண்டியது முதற் கடமை. அதான கடமைங்கிறது கூட ஸ்பீச் நிவேதா பார்பா கொடுத்திருக்காங்க. ஜெயலட்சுமி பேசுறமா கடமை, இந்த கடமையை பத்தி பேசிருக்காங்க. அப்ப அது முதற் கடமைங்கிறது உணர்ந்து கொண்டால் பொன் முதலான அந்த பணத்தின் மீது நமக்கு பேராசை வருமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க சுவாமிஜி. சமுதாயத்துக்கு நாமெல்லாம் கடமைப்பட்டுகிறோம்.
இப்ப சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி தரணும். நம்ம சமுதாயத்தின்னு வாங்கிட்டு ஒரு ஒரு விளையாட்டா சொல்லுவாங்க இல்லையா, ஒண்ணுது என்னது என்னது என்னதுன்னுவாங்க. அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது அப்ப அங்கதானே பொன்னாசை. பொன்ங்கிறது பொன் பொருள் எல்லாமே தான். பணம் எல்லாத்தையும் குறிக்கிறது அந்த பொன்னாசைங்கிற வார்த்தை. அப்ப ஆசைகள் எழுவது இயற்கை. அந்த இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அளவோடும் முறையோடும் இயற்கைக்கு முரணாக அல்லாது இயற்கையோடு ஒத்தும் உதவியுமாக இருக்க பெறும் பொழுது அங்கு பேராசையாக மாறுறது கிடையாது. இந்த ஆசைகளை அளவுக்கு மீறி நம்ம அடையணும்னு நினைக்கும் போதுதான் அதை தான் ஒழிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ஆசைக்கு என்னென்ன ஆசை பிரச்சனை? மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைன்றாங்க. துன்பத்திற்கு காரணம். அது துன்பத்திற்கு காரணம் அல்லவே. இதெல்லாம் இயற்கை. இவ்வளவு விளக்கம் எதுக்கு கொடுத்தது? இயற்கை. ஆனா பணம்னு வந்ததே என்ன சொல்றாங்க? பணம் பணம் என்பது ஒரு பண்டமாற்று முறைதான். பணம் என்பது இயற்கைக்கு முரணாக, இயற்கை கொடுக்கல பணத்தை, மனிதன் உருவாக்கினான். பணத்தை உருவாக்கினது யாரு? மனிதன் தான். அப்ப மனிதன் உருவாக்கியதுனால தான் அங்கதான் நமக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது எங்க? இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம். இப்ப விலங்குகள்லாம் இருக்கு. விலங்குகள் என்ன பண்றது? விலங்குகள் பசிக்கு சாப்பிடுறதுங்க. பசி எடுத்து சாப்பிடுறது. திருப்பி அதுக்கு போறோம்னா அது நிறைய இருந்தா கூட அப்படியே விட்டுட்டு போயிடும். அதுதான் ஆனா மனிதன் அப்படி இல்ல. என்ன இருக்கோ தனக்கு மிஞ்சினது போக இன்னும் 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 சேமித்து கொண்டே போகிறான். சேமித்து வச்சுக்கணும், நான் மட்டுமே இருக்கணும், என்னோடது இன்னும் 7 தலைமுறைக்கு சாப்பிடணும், 5 தலைமுறைக்கு சொத்து வச்சுட்டு போகணும். இந்த எண்ணத்தோடுதான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப பணம் என்பது மக்கள் தங்களுக்கிடையே பொருட்கள் சேவைகள் முதலியவற்றை எளிதாக பரிமாறிக்கொள்வதற்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் அது. பணம்ங்கிறது ஒரு பொருள். அது செயற்கை. பணம் என்பது செயற்கை. இந்த ஆசைகள் 3 ஆசைகள் இயற்கை. பூர்த்தி செய்ய நம்ம பயன்படுத்தப்படும் பொருளான பணம் செயற்கை. பணத்தை பொருள்னு சொல்றாங்க. அதனாலதான் அதுல அந்த அந்த பொருள் மீது என்ன செய்யறாங்க? முதலீடு செய்யறாங்க. முதலீடு செய்து எப்படிலாம் பணத்தை பெருக்கிக் கொள்ளலாம், பணத்தை சேமிக்கலாம்னு இருந்தா கூட பரவாயில்ல, பணத்தை எப்படி பெருக்கிக் கொள்ளலாம், எப்படி மல்டிப்ளை பண்றது, என்னோட சேவிங்ஸை நான் எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும், எங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா கிடைக்கும், எது இது போட்டா ஜொல்லுல போட்டா எனக்கு இன்ட்ரெஸ்டா, இல்ல நிலத்துல போட்டா இன்ட்ரெஸ்டா, இல்ல பிக்சட் டெபாசிட்ட போட்டா இன்ட்ரெஸ்டா, தனது தேவை என் வாழ்க்கையே முடிய போறது, கொடி கொடியா பணம் வச்சிருக்கேன், ஆனாலும் அதை பத்திரப்படுத்தணுமே, அதை நான் திரும்பி என்னோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுமே. இதுதான் என்ன ஆகுது? இன்னும் இச்சைங்கிறாங்க. இதுதான் இச்சை. அப்ப இந்த பணம்ங்கிறதுனாலதான் பணம் ஆக்சுவலி எங்கேருந்து வந்தது நமக்கு தெரியும். குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலைன்னு 5 நிலங்கள் சொல்றாங்க இல்லையா? மருதம், சாரி, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை 5 நிலங்கள். ஒண்ணு ஒண்ணா நம்மளோட அந்த பரிணாமம், அந்த வளர்ச்சி, நாகரிக வளர்ச்சி, நிலம் பயிரிடுறாங்க. பயிரிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? பண்டமாற்று முறையாக இருந்தது. அந்த நாள்ல பண்டமாற்று முறை. நான் நெல்லு கொடுத்தேன்னா நீங்க பருப்பு கொடுக்கணும், நான் இது கொடுத்தேன்னா அதுக்கு பதிலாக நீங்க காய்கறி கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த 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 பொருளோட வேல்யூக்கு பண்டமாற்று முறையாக நடந்த நாட்கள் அது. அப்ப அது ஒரே இடத்துல ஒரு பொருளே விளையும் போது இன்னொரு இடத்துல அது விளையாத போது உடனே எல்லா பருவத்திலையும் எல்லா நிலம் எல்லா நிலத்திலையும் எல்லா இதுவும் விளையாது. அந்த ஆஃப்லைன் ஆஃப் சீசன் ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த ஆஃப் சீசன்ல அது விளையாது. அப்ப பண்டமாற்ற முடியல. தனக்கு தேவை இருக்கு, நெல்லு விளையறாங்க, எடுத்து வைக்கிறாங்க குடோன்ல, தனக்கு தேவை இருக்கு, திருப்பி இவங்களுக்கு வேற கொடுக்கறதுக்கு அந்த விளைச்சல் இல்லாத அந்த பருவத்துல என்ன பண்ணுவாங்க? இப்ப கொடுத்தாதானே அவங்க திருப்பி கொடுப்பாங்க. அது இல்லாத பொழுது என்னாச்சு? அங்கதான் பணம்ங்கிற ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. முதல்ல மெட்டல்ல, சின்ன மெட்டல்ல விலங்குகளோட அந்த உருவத்தை பொதித்து அதுக்கு அதுக்கு இவ்வளவு வேல்யூ. ஆனா பைசா எல்லாம் சொல்றக்குள்ள அந்த நாள் படம் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னே காலத்துல நான் சொல்றேன். சோ இது மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டு சோ அந்த பொருட்களுக்கு பதிலாக இந்த மெட்டல்ல கொடுக்கறது காயின் மாதிரி அவங்களே டிசைன் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதை கொடுத்து பொருட்களை வாங்கிக்கிட்டாங்க. சோ இது போய் 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 என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆச்சு?
பணம் இருக்கிறவங்கள்ட்டயே பணம் நிறைய சேர ஆரம்பிச்சது. பணம் இல்லாதவங்க இல்லாத மாதிரியே இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது, அந்த இயற்கை கழிவுகள், இயற்கை தேவைகள் அது வரும்பொழுது, அவர்களிடம் பணம் இல்லாத காரணத்தினால வட்டிக்கு வாங்குறது. ஏன்னா பசிக்குமே, வயிறு இருக்கே, பசிக்குமே. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த நல்ல நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அவங்கள அவங்கள காப்பாத்தணும். அவங்களுக்கு சாப்பாடு, சோறு போடணும். அவங்கள வளர்க்கணும். எல்லாத்துக்கும் இந்த பணம் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ண ஆரம்பிச்சது. அதனால என்னாச்சு? பண்டம் மாற்று போய் பணமாற்று வந்துருச்சு. பணத்தை கொடுத்து பண்டங்களை வாங்கி கொள்ளும் முறை அங்கதான் ஆரம்பமாச்சு. இப்படிதான் வந்து அதுவும் என்ன மாதிரி அஹ், விலங்குகள், சிங்கம், யானை, இது மாதிரி விலங்குகள் பொறித்த அந்த காயின்ஸ் தான் அந்த நாள்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல காஸ்ட்லியானது பாத்தீங்கன்னா செப்பு, செப்பு காயின், தங்கம், தங்கத்திலானது, அப்புறம் அலுமினியத்திலானது, இந்த மாதிரி அதோட வேல்யூ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சு அந்த நல்ல இது எப்ப நடந்தது? 5000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்திருக்கு. இந்த மாதிரி பண்டமாற்று முறை போக பணமாற்று முறையாக வந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிறாங்க. நான் விக்கிபீடியால பார்த்தேன். இது இவ்வளவு விவரங்கள், நிறைய விவரங்கள் இருக்கு இதுல. இதுக்கு மேல இன்னும் முன்னாடி என்ன நடந்துங்கிறதுக்கான சான்றுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு அந்த வேல்யூஸ், அந்த காயின்ஸ் கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணிருக்காங்க? கடன் சொல்றது, கடன் சொல்லும் போது கடனுக்கு வட்டி சொல்றது, இதெல்லாம் அப்பவே ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் சாமிஜிக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு எல்லாமே. அப்ப என்ன ஆகும்? மனிதனை மனிதன் மதிக்கணும். மனிதனின் உணர்வுகளை இன்னொரு மனிதன் மதிப்பளித்து அவர்களுடைய தேவைகளை போக்கிக் கொள்ள கொஞ்சம் இறங்கி அவர்களுக்கு அந்த கஷ்டமான நாட்கள்ல ஆஹ் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம, அந்த மாதிரி நடந்துக்காம அந்த ஏழைகள் ஏழைகளாகவே, பணக்காரராகவே இருந்த காரணத்தினால இந்த பணம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவுல போய் இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனை தான். சாமிஜி அதுதான் இந்த இன்னைய பாடல்ல கொடுத்திருக்காங்க. நான் அந்த பாடல் ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம். ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. சுவாமிஜி அவர் வந்து சிந்திக்காத ஒரு விஷயமே கிடையாதுன்னே சொல்லலாம். எல்லாமே யோசிச்சிருக்காங்க மகரிஷி. ஒரே நிமிஷம். பாடல் எழுதி வச்சிருக்கேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் பார்த்தே கிடைக்கல. மண், பெண், பொன் மூன்றாசை மனிதர் தம்மை மதிமயக்கி துன்பங்கள் விளைக்கும் என்பார். மண், பெண், பொன் மூன்றாசை மனிதர் தம்மை மதிமயக்கி துன்பங்கள் விளைக்கும் என்பார். அது ஆக்சுவலி உண்மை கிடையாது. ஏன்னா இது எல்லாம் இயற்கை தேவை. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணபடி இது எல்லாமே இயற்கை தேவை. பாடல் எடுத்துட்டு நான் ஷேர் பண்றேன் குரூப்ல அனுமதியோட. வாழ்க்கை வளங்கள். மண், பெண், பொன் மூன்றாசை மனிதர் தம்மை மதிமயக்கி துன்பங்கள் விளைக்கும் என்பார். பெண் இல்லை எனில் பேசும் நீயே ஏது? இல்லையா? நம்ம பிறந்தது யார் மூலமா பிறந்து வந்திருக்கோம்? பெண் மூலமா தானே. பிறந்தவர்கள் இறக்கும் மட்டும் வாழ்வதற்கு உண்ணும் உணவும் உழவ இடமும் இந்த உலகம் என்ற மண் இன்றே உனக்கு ஏது? அப்ப நம்ம பிறந்துட்டோம், இந்த இடம் நமக்கு வேணும், நம்ம இருக்கோம். அப்ப மண்ணும் வேணும், பெண்ணோட துணையும் வேணும், பொன்னாசை பொருள்கள் வேணும் நமக்கு இந்த இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு. எண்ணத்தால் எழுப்பி விட்ட பணம் ஒன்றேதான் இயற்கைக்கு முரண், அதனால் அதை ஒழிப்போம். இதெல்லாம் நியாயமான ஆசைகள், இயற்கை, எல்லாமே இயற்கை. ஆனா இதை பூர்த்தி செய்யறதுக்கு பணம்னு உருவாக்கின பாருங்க, அது செயற்கை.
அதன் மேல பணம் பயன்படுத்துவோம். ஆனா அது மேல பற்று இல்லாமல், பற்று வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அருமையானது. ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். ரொம்ப அழகா இருந்தது. ஒரு அரசன் இன்னொரு நாட்டு மேல படையெடுத்து போறான். ஒரு காட்டை கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது, அங்க அங்க வானகத்துல அவர் பாத்தீங்கன்னா, ஒரு முனிவர் நல்லா ஆழ்ந்து தவத்தில் இருக்காரு. அவர் கடந்து செல்லும்போது ஒரு நிமிஷம் அந்த அரசனுக்கு நிக்க தோன்றுது. சரி, இவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து அந்த நாட்டு மேல இன்னொரு நாட்டு மேல போர் தொடுக்க போயிட்டு இருக்காரு அவர். காட்டுக்குள்ள நல்ல குளிர். முனிவர் என்ன அந்த தவம் செய்கின்ற முனிவர் என்ன பண்றாரு, இடுப்புல மட்டும் ஒரு சின்ன ஒரு வேஷ்டி மாதிரி கட்டிக்கிட்டு மேல ட்ரெஸ் மேல அஹ், எதுவும் டவல் டுவல் எதுவும் போட்டுக்காம அவர் உட்காந்து ஆழ்ந்த தவத்துல இருக்காரு. அதை பார்த்தோன்னே மன்னனுக்கு தோணும், அடடா இவருக்கு குளிருமே அப்படின்னு சொல்லி தான் போத்திருந்த அந்த சால்வையை எடுத்து அந்த முனிவருக்கு போத்தி விடுறாரு. அது போத்தி விடும்போது அந்த ஸ்பரிசத்துல முனிவர் கண் விழிச்சிடுறாரு. கோபப்படல. நீ யார் அப்படின்னு சொல்லி அரசனை கேட்கிறாரு. அதுக்கு அரசன் சொல்றார், நான் ஒரு நாட்டோட அரசன். பக்கத்து நாட்டு மேல படையெடுக்கணும்னு நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல வெற்றி பெறணும் நானே. எனக்கு நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். உங்கள்ட்ட ஆசை உங்க பார்த்தோன்னே உங்களை எனக்கு நிக்கணும் போல தோணுச்சு அப்படிங்கிறாரு. அப்போ முனிவர் என்ன சொல்றாரு, முதல்ல இந்த மேலாடையை எடுத்துக்கோ, அதாவது சால்வைய, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறார். ஒரு ஷாக்கிங்கா, அது இவ்வளவு குளிரு, அவர் மேல போத்திக்காம அதை எடுத்து எனக்கு இது வேண்டாம் திருப்பி கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் அவருக்கு. அப்போ இல்ல, நான் இது மாதிரி நான் நிறைய வச்சிருக்கேன், எனக்கு வேண்டாம், இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு பணிவோட சொல்றாரு. அதுக்கு முனிவர், உனக்குன்னு ஒரு நாடு இருக்கு, ஆனாலும் இன்னொரு நாடு வேணும்னு போர் தொடுக்கிறதுக்கு போற, அது போல சால்வைகள் இருந்தாலும் உனக்கும் இது தேவைப்படும். எப்படி உன்னோடக்குன்னு ஒரு நாடு இருந்து இன்னொரு நாட்டு தேவைன்னு போட்டு இருக்க புரியோ, நீ பல சால்வை இருந்தா கூட இதுவும் உனக்கு தேவையாதான் இருக்கும், எனக்கு வேண்டாம். நான் இந்த இடத்துல நான் தான் பணக்காரன், ஏன்னா எனக்கு எதுவுமே தேவை இல்ல, எனக்கு என்ன இருக்கோ நான் நிறைவோட இருக்கேன், அதனால் நான் பணக்காரன். எனக்கு உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு, நீ ஏழை, நீ அரசனாக இருந்தாலும் நீ ஆண்டிதான், அரசனாக இருந்தாலும் நீ ஏழைதான். ஏன்னா உனக்கு சால்வை நிறைய இருந்தாலும் நீ சால்வை தேவைப்படும், நாடு இருக்கிறது பத்துல இருந்தாலும் இன்னொரு நாடு வேணும்னு போறீங்க. அப்போ உனக்கு தேவை நிறைய இருக்கிறதுனால நீ ஏழை, நான் பணக்காரன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துறாரு. அது சொன்ன உடனே மன்னனுக்கு சம்மட்டியால் அடிச்சது போல இருந்துதான். எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு எளிமையா சொல்லிட்டாரு இவர். உடனே அந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் நீ எந்த நாட்டு மேலேயும் போர் தொடுக்க மாட்டேன், மக்களுக்கு நான் நல்லதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போனதா இந்த கதை முடியுது. சோ அவ்வளவு ஒரு இதுதான் இதுதான் முக்கியம். நாம போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னுவாங்க இல்லையா? அப்ப நம்ம இந்த பிறவி எதுக்கு வந்திருக்கோம்? முதல்ல ஆசையை நம்ம ஒழிக்க முடியாது, ஏன்னா ஆசை தேவையோட ஒட்டி இருக்கிறதுக்கு கண்டிப்பா அது ஆசைதான், அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னாங்க. ஆசையே முறை, அளவு முறை மாறிட மீறிட பேராசையாச்சு. அந்த பேராசை இச்சை, அந்த இச்சையை பூர்த்தி கொள்ள எழும் அந்த உணர்வு தான், அதுதான் ஐம்பெரும் பழி செயல்கள் நமக்கு. பொருள் பொருள் பற்று, அதிகாரப்பற்று, இதெல்லாம் தான் மனிதனை தவறு செய்ய காரணமாகுது. இப்ப நம்ம எப்படி நம்ம இருக்கணும், நம்மகிட்ட இருக்கிற ஆசைகளை ஆராய்ந்து துன்பம் தரக்கூடிய முறையற்ற ஆசைகளை தவிர்த்து தனக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் ஆசைகளை செயல்படுத்துவதும், தீமை பயக்கும் ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுதான் ஆசை சீரமைத்தல் பயிற்சியாக சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப பணம் இந்த காலத்துக்கு அந்தந்த காலத்தே நீங்க மாறிக்கணும்னு சொல்றாங்க சுவாமிஜி. அந்த விதத்துல இப்ப பணம் கூட பார்க்க முடியறது இல்லைங்க, சில்லறையே இருக்கிறது இல்ல, எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் ஆயிடுச்சு, ஃபுல்லா டிஜிட்டலைஸ்டு வேர்ல்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் பணம், ருபீஸ் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு இல்லையா? அந்த வேல்யூ நமக்கு தேவையோடு ஒட்டி இருக்கு. என்ன சொல்லுவாங்க, மடியில கனம் இருந்தாதான் வழிக்கு பயம் இருக்குன்னுவாங்க. நம் மடியில கனம் இல்லாம தேவையோடு ஒட்டி நாம வச்சுக்கும் பொழுது அது நமக்கு கணக்காது, நமக்கு துன்பத்தை தராது. ஏன்னா இது நம்ம பிறந்தது எதுக்குங்க? பிறவி பெருங்கடல் நீந்துதல்ங்கிற மிகப்பெரிய ஒரு அந்த அந்த ஒரு மூல காரணத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்ப அந்த லட்சியத்தை அடையணும்னா என்ன பண்ணணும்? அது லட்சியத்தை அடையணுங்கிறதும் ஒரு ஆசைதான்.
அந்த லட்சியத்தை அடையணுங்கிறது ஒரு ஆசைதான். அந்த ஆசையை எப்படி ஒழிக்க முடியாது. எப்படி அதை நம்ம அடைவது? வாழ்ந்துதான் அந்த லட்சியத்தை நம்ம அடைய முடியும். அப்ப வாழறதுக்கு நமக்கு தேவையான சாப்பிடாமையோ, உண்ணாமல், உடுத்தாமல், மற்ற பொருட்களை அனுபவிக்காமல் எப்படி வாழறது? அப்போதைக்கு அப்போது உணவின் மீதும், உடல் முதலியவற்றின் மீதும், உடல் இல்ல உடை, உடை முதலியவற்றின் மீதும் ஆசை இருக்கத்தான் இருக்கும். இது இயற்கை. வாழ்க்கையில் உயரணும் திட்டமிடுறதுங்கிறதும் ஆசைதான். வாழ்வின் நோக்கமான இறைநிலை உணர்தல்ங்கிறதும் ஆசைதான். ஆனா அந்த ஆசையே அறிவை மயக்கவும் காரணமாகுங்கிறாங்க. அப்படி எப்படி இருக்கணும்? அளவோடு முறையோடு இருக்கணும். அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அளவோடு முறையோடு இருக்கும் பொழுது இந்த பண ஆசைங்கிறது ஒழிக்கணுங்கிறது நமக்கு இப்ப புரிஞ்சுடுதா? தேவையோடு நமக்கு வேணும். அதை தாண்டி நமக்கு போகும்போது அந்த தேவை அளவு மீறும் பொழுது பிரச்சனைகள் வருது. அதைத்தான் நம்ம சுவாமிஜி ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காங்க பாருங்க. மீண்டும் ஒரு முறை பாடலை சொல்லி நிறைவு பண்றேன். மண் பெண் பொன் போல் மூன்றாசை மனிதர் தம்மை மதிமயக்கி துன்பங்கள் விளைக்கும் என்பார். அது இல்ல. பெண் இல்லை எனில் பேசும் நீ ஏது? பெண் வேணும். அந்த பெண் மூலமாகத்தான் பெண் மூலமாக பிறந்துள்ளோம் நாம் எல்லாரும். பிறந்தவர்கள் இறக்கும் மட்டும் வாழ்வதற்கு உண்ணும் உணவும் உலக இடமும் இந்த உலகம் என்ற மண் என்றேல் உனக்கு ஏது அப்படிங்கிறாங்க. எண்ணத்தால் எழுப்பிவிட்ட பணம் ஒன்றேதான். அது செயற்கை. பணம் என்பது செயற்கை. எண்ணத்தால் எழுப்பிவிட்ட பணம் ஒன்றேதான் இயற்கைக்கு முரண். அதனால் அதை ஒழிப்போம். அது எப்படி ஒழிக்கிறது? பற்றற்று பற்றற்று வாழும் பொழுது அந்த உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவுன்னு சொல்றாங்க இல்லையா? அது எதுக்கு நமக்கு தேவையோ அதன் வரை பயன்படுத்தி கொண்டு அதற்கு மேல அதன் மேல் நம்ம ஒரு நாட்டம் கொள்ளாமல் வாழும் பொழுது நமக்கு முதல்ல அடிப்படையா நமக்கு வேணுங்கிறது தெரிஞ்சிருவாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கை, உடல், அதுக்கப்புறம் அமைதி, மன அமைதி, அந்த நிம்மதியான வாழ்க்கை வேணும். அடுத்த உடனே தூங்கணும், சாப்பிட்டது ஜெரிக்கணும், கழிவுகள் முறையாக வெளியேறணும். இஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுக்கு நான் அடிக்கடி சொல்வேன். இதெல்லாம் கிடைக்கணும்னா சுவாமிஜி நமக்கு காட்டிய வழியை பயணித்து அவர் தந்த பயிற்சிகளை முறையாக தவறாது செய்து அதன்படி வாழ்ந்து நாமும் உயர்ந்து சமுதாயத்தை உயர்த்துவதற்கு நம்மாலான ஒரு முடிந்த சேவைகளை செய்து அந்த மகிழ்வித்து மகிழ் என்று சொல்வது போல நாம் அந்த சேவைகளை செய்து மகிழ்வோடு வாழ்வோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டியும் காணிக்கையாக்கி இறை பேராற்றலுக்கு நன்றி, குரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.